புன்னகுடா பிரதான வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடு மற்றும் காணிகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த காணிகள் மற்றும் வீடு எல்லாமே ஒரு நபரின் கீழே உறுதி காணியாக காணப்படுது. ஸோ உங்களுக்கு வேறு எந்த விதமான சட்ட சிக்கலுமே இல்லை. இந்த இடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இது ஏறாவூர்லேருந்து ஒரு 700 மீட்டர் உள்ள, அதாவது புன்னகுடா தளவாய் என்று சொல்லுவாங்க, தளவாயில வந்து காணப்படுது. மேலும் இந்த காணிக்கு வந்து 70 வருட வரலாறு கொண்ட உறுதிகள் வந்து காணப்படுது. ஸோ எல்லா காணிக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 வருட வரலாறோட உறுதி காணப்படுது. ஸோ நீங்கள் அந்த உறுதி விஷயத்தில் எந்த விதமான பயமும் பயப்பட தேவையில்லை. மற்றது வந்து இந்த காணி ஒரு எல் வடிவ ரோட்டில் அமைஞ்சிருக்குது. ஸோ உங்களுக்கு மெயின் ரோட்டுமே நல்ல காப்பேட் ரோட் காணப்படுது. அதே மாதிரி பின்னே காணப்படுற 10 பேச்சுக்காக இருக்கட்டும், அந்த வீட்டுக்காக இருக்கட்டும், அல்லது அந்த 20 பேச்சுக்காக இருக்கட்டும், அதுக்கு போகிறதுக்குமே வந்து நல்ல பெரிய வீதியுமே வந்து காணப்படுது. 17 பேச்சில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி எல்லாம் பூட்டி ஒரு நல்ல பெரிய வீடுமே கட்டி மக்கள் குடியிருந்து கொண்டு இருக்காங்க. ஸோ பின்னுக்கு இருக்கிற அந்த அவ்வளோ ஏரியாவுமே வந்து உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. ஏன் நீங்கள் இந்த இடத்துல உங்களோட காணியோ வீடோ வேண்டும்னு நினைக்கணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பிலேயே, அதாவது கிழக்கு மாகாணத்திலேயே மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இந்த சேம் ரோட் தொங்கலில் தான் வந்து உருவாகி கொண்டிருக்குது. இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டெல்லாம் பாருங்கள் எப்படிப்பட்ட பெரிய காப்பேட் ரோட் போட்டிருக்காங்கன்னு. காரணம் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த ரோட்டில் உருவாகி கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தளவாய் விக்னேஸ்வரா வித்யாலயம்னு சொல்லி ஒரு தமிழ் பாடசாலை காணப்படுது. அண்ட் ஏறாவூருக்கு உள்ளால இந்த காணி வந்து காணப்படுது. உண்மையிலேயே இந்த காணியை யார் வேணாலும் வேண்டலாம். ஸோ எப்படி சொல்கிற, அவங்க எந்த விதமான இன மத மொழி வேறுபாடுமே இல்லாமல் இந்த காணியை விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ நீங்கள் யார் வேணுமென்றாலும் வேண்டிக் கொள்ளலாம். மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே, அதாவது நீங்கள் கடை அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிகள் வந்து காணப்படுது. ஸோ இதை வந்து அழகாக ப்ளொட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் நீங்கள் இப்போ கடை கட்ட போகிறீங்க, கடை கட்டிட்டு மேலே வீடு கட்ட போகிறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ப்ளொட் இருக்குது. இந்த 4 ப்ளொட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீள அகலங்கள், இப்போ இதில் அகலம் 22.6 அடி வருது ஒவ்வொன்றுக்குமே. நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 44 அடி ஒரு துண்டும், 42 அடி ஒரு துண்டும், 39 அடி ஒரு துண்டும், 38 அடி துண்டும் என்று சொல்லி மெயினை பார்த்த மாதிரி 4 துண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் விருப்பமான ஒரு துண்டோ 2 துண்டோ உங்களுக்கு சேர்த்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் மொத்தமாக அந்த பின்னுக்கு தெரிகிற வீடு, அதுக்கு பின்னுக்குமே 2 காணி வந்து காணப்படுது. 10 பேச்சு ஒன்று இருக்குது, 20 பேச்சு ஒன்று இருக்குது. இப்படி மொத்தமாகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தனித்தனியாக, இப்போ அந்த காணி வந்து, அதாவது அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 17 பேச்சு காணி துண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் எடுக்க போகிறீங்க என்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை இந்த காணி துண்டு மட்டும்தான் எங்களுக்கு வேணுமென்று சொன்னாலும் நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லை அந்த வீட்டுக்கு பின்னுக்காக காணப்படுற 10 பேச்சோ 20 பேச்சோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னாலும் செப்பரேட்டாக வேண்டிக்கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு மொத்தமாக அப்படியே வேணும், நாங்கள் ஸோ ஒரு டெவலப் ஆக போகிற ஒரு ஏரியாவில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், பணத்தை வந்து முதலீடு செய்ய போகிறோம், அல்லது நாங்கள் இங்கே குடியேற போகிறோம், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த காணி துண்டுகள் வந்து பிரயோசனமாக இருக்கும். எந்த விதமான இடைத்தரகரும் இன்றி நீங்கள் இந்த பழகுகளை வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கோல் அடிங்க. ஸோ நீங்கள் யோசிக்கலாம் தளவாயில் குடியிருக்கலாமான்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் அப்படியே பாருங்கள், அந்த ஒரு வீடு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வீடும் கடையும் இருக்குது. இங்கால திரும்புங்க, ஒரு ஹோட்டல் காணப்படுது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேராக போனீங்கன்னு சொன்னால் தளவாய் விக்னேஸ்வரா வித்யாலயம் வருது. ஸோ இந்தாவும் பாருங்கள் வீடு இருக்குது, இந்த பிள்ளைகளெல்லாம் டியூஷனுக்கு போகுது. ஸோ இப்படி இங்கேயும் வந்து ஆட்கள் நிறைய பேர் வந்து குடியிருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாளத்தில் அந்த கார்மெண்ட்ஸ் மட்டும் திறந்து என்று சொன்னால் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிட்டியாக மாறிடும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ரேட்டுக்கு வேண்ட மாட்டீங்க. ரேட்டெல்லாம் வந்து நல்ல குறைய சொல்கிறாங்க. பேச்செல்லாம் வந்து 1.5 2.5 அப்படி குறைய சொல்லி கொண்டிருக்காங்க. 17 பேர்ச் காணிக்குள்ளே ஒரு அழகான வீடு காணப்படுது என்று நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த 17 பேர்ச் காணிக்குள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணி வசதி காணப்படுது, எலக்ட்ரிக் வசதி காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் 4 படுக்கை அறை இருக்குது. உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதோட அந்த பாத்ரூம் உண்மையாக ரெனோவேட் பண்ணி நல்ல அழகான பாத்ரூம். அடுத்தது கிச்சனுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மாவுளை எல்லாம் பயிற்சி வேறு லெவலில் இருக்குது. இந்த மொத்தத்தில் இந்த வீடாக இருக்கட்டும், ரூம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லை. இந்த 17 பேச்சோட இதை வேண்டுறீங்களா, வந்திருக்கீங்களா, பெர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி இந்த வீட்டோட சேர்த்து இந்த 17 பேச்சை வேண்டியும் வேண்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லை துண்டு துண்டாக இந்த காணிகளை நீங்கள் வேண்டியும் வேண்டிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் மேலதிகமான தகவல் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.